ஹாய் குட் மார்னிங். அடிக்கிற பனிக்கு வந்து பால் பாக்கெட்டை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நானும் வெளியிலேருந்து எடுத்து ஒரு 1 ஹவர் உள்ளே வச்சேன். அந்த அந்த ஐஸ் கட்டி கரையிற மாதிரியே இல்லை. எப்பவும் போல் வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப பனி அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ கோல்டு காஃப் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் வந்து மார்னிங் வந்து வெத்தலை, ஓமம், மிளகு, ஜீரகம் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி கொடுத்துருவேன் எம்டி ஸ்டொமக்கில் பசங்களுக்கு. அதுக்கப்புறமேலு இஞ்சி தட்டி போட்டு கொஞ்சம் புதினா போட்டு டீ போட்டு குடிப்போம். அப்படியும் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்கும்போது மிளகு பால் எல்லாமே கொஞ்சம் ப்ரீ பிளானாக தான் ஒரு 2 மாதமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறனாலவே என்னமோ கொஞ்சம் அதிகமாக குழந்தைங்க வந்து சளியில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்காங்க. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டொமேட்டோ ரைஸும் முட்டை வந்து தவா ஃப்ரை பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உப்புமா தான் பன்சி ரவை வாங்கி நல்லா வறுத்துட்டு எப்பவும் போல் அதில் வந்து இந்த டைம் கேரட் போடலை. ஸோ கேரட் இல்லாதனால பீன்ஸ் மட்டும் போட்டு அவங்களுக்கு உப்புமாவும் தேங்காய் சட்னியும் பண்ணி கொடுத்தேன்.